ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி ட்ராமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம பார்த்துட்டு இருக்க லவ் ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான். வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இன்னைக்கு போன பார்ட்டோட கடைசியில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அடுத்து என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தான் நாம் இனி வர போகிற இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் பேசிக்கிறாங்க. நான் ரொம்பவே கன்ஃபியூஷன்ல இருக்கேன். எதுக்காக இப்படி நமக்குள்ள நடந்துச்சுன்னு தெரியல. நான் அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. உடனே ஹீரோ சொல்றான், நம்ம அவசரப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம மனசுல உள்ளதை தான் கன்ஃபெஷன் பண்ணியிருக்கோம். நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டேன். என் மனசுல உள்ளதை சொன்னேன். உனக்கும் அதுதானே ஓகேன்னு பட்டுச்சு அப்படின்னு சொன்னோன்னா, ஆமா. இருந்தாலும் தோஹான் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம யாரை பத்தி யோசிக்க வேணாம். அடுத்த 24 மணி நேரம் நமக்கானதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இங்க வந்து ஒரு பஸ்ல போறதுக்காக டிக்கெட் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பி போறாங்க. பஸ்ல போய்கிட்டே இருக்காங்க. அடுத்த சைடு பார்த்தா நம்ம தோஹானுக்கு ஒரே யோசனையா இருக்கு. யார்கிட்ட நம்ம ஜீகானுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, அடுத்து அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரே யோசனையா இருக்கு. அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாலும் ஃபோன் போக மாட்டேங்குது. அடுத்தடுத்து அவன் என்னென்ன பேசினானோ அது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தா, பீச்ல வந்து சன்ரைஸ் பார்க்கறதுக்காக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இந்த சீயையும் சன்னையும் ஒரே இதா பார்த்ததுனால அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் பேரு ஜீஹான், உன் பேரு என்ன அப்படின்னு நல்லா கிரிஞ்சு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு இவளும் எனக்கு பசிக்குது போலாமான்னு கேட்டுட்டு, சரி சன்ரைஸ் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி சன்ரைஸை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு, என்ன நீ இங்க வந்து இப்படி உட்காந்து சாப்பிட்ற, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, எனக்கு சரியான பசிப்பா அதனால தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு, அதுக்கப்புறம் அதே ஊர்ல போய் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மாத்திக்கிட்டு அந்த ஊர்ல 2 பேரும் நல்லா 2 சைக்கிளை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு ஊரையே நல்லா சுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம தோஹான் என்னடானா அவனோட பழைய பாய் ஃப்ரெண்டை பார்க்குற இடத்துக்கு வந்திருக்கான். இந்த தடவை அந்த பாய் ஃப்ரெண்டும் வந்துட்டான். வந்து எதுக்காக நீ இப்படி பண்ண, ஏன் என் தம்பிகிட்ட போய் சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, உன்னை நான் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சேன், அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதனால எவ்வளோ பிரச்சனை ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, சரி, ஓகே. இப்ப நான் என்ன பண்ணணும் அதுக்காக? நான் தான் சொல்லிட்டேனே! அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நீ எதுக்காக அப்படி பண்றன்னு தெர்ல. உனக்கு என் மேல கொஞ்சம் கூட அந்த பழைய நெனப்புல ஒரு 1% கூட இது இல்லையா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா. எனக்கு எதுவுமே இல்ல. முன்னாடி அ என்னடான்னா, அந்த நடந்த சம்பவத்துக்கும் நான் தான் காரணம். இப்போ ஒரு ஃபோட்டோவோட என்கிட்ட வந்த ரிப்போர்ட்டர் வந்ததுக்கும் நான் தான் காரணம். இல்லையா? அப்படின்னு கேட்டோன்னே, என்ன சொல்ற? அப்படின்னு கேட்கும்போது, ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து குடுக்குறான். பார்த்தா அந்த ரிப்போர்ட்டர் இங்கேயே வந்துட்டு இருக்கிறான். வந்து இவன்ட்ட எல்லாமே விசாரிச்சிருக்கான். இந்த ஃபோட்டோல இருக்கிறது நீங்க தானே? நீங்க எதுக்கு அடிக்கடி தோஹான போய் மீட் பண்றீங்க? அப்படின்னு கேட்கும்போது, எதுக்குன்னா நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக போயிருப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்க பார்க்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாரி இல்லையே. வேற மாரி தோணுது. உங்களுக்குள்ள இப்ப எதுவும் இல்லன்னு தெரியுது. ஆனா இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். இல்ல, தோஹானுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. இந்த பணக்காரங்களே இப்படிதான். ஆசையா பழகுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தேவைக்கு நம்மள யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிருவாங்க. அப்படின்னு சொல்லி அவனும் என்னென்ன விதமாவோ பேசி பார்க்குறான். இவன் கடைசி சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்கிறான். அப்போ நீ சொல்லலையா அப்படின்னு கேட்கும்போது, நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லல அப்படின்னு சொன்னோன்னே, ம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பும்போது, உனக்கு என் மேல இப்ப இவன் பாய் ஃப்ரெண்ட் கேட்குறான். உனக்கு என் மேல 1% கூட அந்த பழைய ஃபீலிங்ஸ் இல்லையா? எனக்காக நீ எதுவும் பண்ணக்கூடாதா? அப்படின்னு கேட்கும்போது, இவன் ஒண்ணுமே பேசாம போறான். திரும்பி நின்னு இவன் கேட்குறான். நீ ரொம்பவே சுயநலமா நடந்துக்கிற. எதுக்காக உன்னை காதலிக்காத அந்த பொண்ண போய் கல்யாணம் பண்ணி, அவ வாழ்க்கையும் சேர்ந்து நீ அவ வாழ்க்கைய கூட சேர்ந்து நாசமாக்கணும்னு நினைக்கிற. உன்னோட அடையாளத்த மறைக்கிறதுக்காக, எதுக்காக நீ அந்த பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்குற அப்படின்னு கேட்டோன்னே, அப்பவும் இவன் எதுவுமே பேசாம கிளம்பி போயிடுறான். இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா ஊர் சுத்திட்டு 2 பேரும் சைக்கிள்ல தள்ளிக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. வழியில ஒரு பாட்டி வந்து என்னால நடக்க முடியலம்மா, இதை ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொன்னோன்னே, சரின்னு அவங்களும் அதை தூக்கிட்டு போய் கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க வயல்லே வேலை பார்த்துக்கிட்டு என்னால் நல்லா வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி
ஹீரோவையும் நல்லா வேலை வாங்கிக்கிட்டு இருக்கா வச்சு. அப்போ ஹீரோ வந்து ஒரு செடியை அறுக்கிறேன்னு சொல்லி கையில ஒரு அறுப்பு வேற போட்டுக்கிறாரு. ஐயோ எனக்கு எவ்வளோ பெரிய ரத்தம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பொட்டு ரத்தம் அதை காமிச்சுக்கிட்டு இருக்கா. சரின்னு அப்படியே அங்கே லேட் ஆயிருச்சு. சரின்னு அந்த பாட்டி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அந்த பாட்டியும் சொல்றாங்க, இதுக்கப்புறம் இங்க லேட் ஆயிடுச்சுமா, பஸ்ஸும் இருக்காது, அதனால நீங்க நைட் இங்கேயே தங்கிடுங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லைல அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. கடைசி பார்த்தா அந்த வீட்ல ஒரே ஒரு ரூம் தான் இருந்திருக்கு. சரி, நமக்கு அந்த பாட்டி கிளியரா சொல்லலைல்ல, சொல்லியிருந்தாலாவது கிளம்பி இருந்திருக்கலாம். பஸ்ஸும் போயிடுச்சு, இருட்டிடுச்சு. இங்க ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினும் ஏன் உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே, எதுக்கு, நம்ம ஆல்ரெடி ஹோட்டல்ல 2 பேரும் ஒண்ணா தூங்கியிருக்கோமே, எனக்கெல்லாம் பயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சைடு பார்த்தா, நம்ம அந்த ரிப்போர்ட்டர் இருக்கான்ல, அவன் வந்து அவங்க அக்காவ மீட் பண்றதுக்கு, அந்த அக்காக்காரிய மீட் பண்றதுக்காக வர்றான். வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, "நீங்க என்ன திரும்பி அந்த பையன பத்தி தான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? எப்பதான் இத நிறுத்த போறீங்க? எனக்கு தேவையானது எப்பதான் குடுக்க போறீங்கன்னு?" பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் 2 ஃபோட்டோவ எடுத்து குடுக்குறான். என்ன ஃபோட்டோன்னு பார்த்தா, ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தத யாரோ ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க போல. அத போய் இவன் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அப்புறம் அந்த மேரேஜ் ட்ரெஸ்ல ஹீரோயின போய் கூட்டிட்டு வருவான்ல, அந்த இதையும் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கா. பரவால்ல, சூப்பர். நமக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு போலயே! இத நீங்க ஃபர்ஸ்ட்டே குடுத்துருக்கலாமே! நான் உங்கள திட்டியிருக்க மாட்டேனே! அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சரி ஓகே. நான் உங்களுக்கு வேண்டியத செஞ்சுட்டேன். நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கட்டும். உங்க அம்மாவோட கேஸ்ல இருந்து என்ன நீங்க ரிலீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோனே, நான் அதுக்காக வேல பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா, கண்டிப்பா உங்கள நான் காப்பாத்திருவேன். வேல பார்த்துக்கிட்டு இருக்கேன், நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. இந்த சைடு ஹீரோயின் தூங்கிர்றா. ஹீரோ என்னடான்னா, "என்ன தூங்கிட்டியா?" அப்படின்னு என்னமோ புலம்பிக்கிட்டு இருக்கும்போது, "ஏய் எந்திரி, எந்திரி" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, "என்னப்பா இது தூக்கத்துல எழுப்புற?" அப்படின்னு சொல்லி 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட ஹீரோயினும் நல்லா தூங்கி போயிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் முழிச்சு பார்த்தா ஹீரோவ காணோம். எங்க போயிட்டான் அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா, வெளியில உட்காந்து பீச் சைடுல உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவன் தனியா. இவளும் பக்கத்துல வந்து உட்காரும்போது, "நம்ம 2 பேரும் பண்றது கரெக்ட்டா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "எதனால அப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல தோஹான்" அப்படின்னு சொல்லும்போது, "நம்ம தோஹான்ட்ட பேசலாம். இந்த கல்யாணத்த நிறுத்த சொல்லலாம். நீ அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டேங்கிறதையும் சொல்லலாம். உனக்கும் எனக்கும் நடுவுல இனி எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இருக்கக்கூடாது. பொய் இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுத்தி அழுத்தி சொல்றான். "நம்ம 2 பேத்துக்கும் நடுவுல எந்த ஒரு பொய்யுமே இருக்கக்கூடாது." அப்படின்னு. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆமா, உனக்கு எப்போ என் மேல காதல் வந்துச்சுன்னு ஹீரோயின் கேட்கும்போது, எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் வந்த அன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. கடைசி எனக்கு உடம்பு கூட சரியில்லாம போச்சு தெரியுமா? நானும் அத மறைக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஓ! அப்பதான் நீ வந்து சொல்லிட்டு போனீங்க. உன்னையும் தோஹானையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா. அந்த சமயத்துல தான். என்னால எதுவுமே அந்த டைம்ல முடிவு எடுக்க முடியாம நான் ரொம்பவே தவிச்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் உன் மேல எனக்கு லவ் இருக்கிறதே புரிய ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு சொல்றான். சரி உனக்கு எப்போ லவ் வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியல. ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்கலாம். ஆனா இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, நீ எனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் பண்ணும்போது, உனக்கு உன்னை எனக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு அந்த நாள் போய்க்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட கஃபே இருக்குல்ல, அங்கே காட்டுறாங்க. அந்த மேனேஜர் என்னடான்னா, அவங்க அவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு, "உனக்காக வாங்கிட்டு வந்தது" அப்படின்னு சொல்லி காட்டுறான். "நீங்க எதுக்கு எனக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எல்லாமே எனக்கு பிடிச்சதா இருக்கே" அப்படின்னு சொன்னோனே, "எல்லாம் உங்களுக்காக தான்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வ அ இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கால்ல, அவ கூட நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். "இவன் எப்ப இவ கூடலாம் க்ளோஸ் ஆனா?" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே, "நான் ரெஸ்ட் ரூம் போறேன்" அப்படின்னு கிளம்பி போயிடுறா. அவ போனதுக்கப்புறம் இவன் என்னடான்னா, "நீ இந்த காஸ்டியூம்ஸ் தானே கேட்ட" அப்படின்னு எடுத்து குடுக்குறான். லஞ்சம். இவளுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்றதுக்காக. "நான் அப்புறமா பே பண்ணிடுறேன். எனக்கு டிஸ்கவுண்ட் குடுப்பீங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு அந்த சாப்பாட்டுல இருந்து ஒண்ணு எடுத்து சாப்பிடுறா. அதுக்கு நம்ம மேனேஜர் சொல்றான், "நீங்க இங்க இருக்கிறத எடுக்காதீங்க. இது கொஞ்சம் தான் இருக்கு. அவளுக்கு பத்தாம போயிடும்லன்னு" சொல்லிட்டு, "இன்னொரு இத சாப்பிடுங்க" அப்படின்னு எடுத்து ஊட்டி விடும்போது, கரெக்ட்டா அவ பாத்துர்றா. பாத்துட்டு, "இவங்க 2 பேரும் எப்ப இவ்ளோ க்ளோஸ் ஆனாங்கன்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வெளியில போயிடுறா. வெளியில போனோனே இவன் வேகமா போயி, "என்னாச்சு? எதுக்கு இப்படி வந்துட்டீங்கன்னு?" கேட்கும்போது, "உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு இப்படி இங்கேயே சுத்தி சுத்தி வர்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் என்ன பண்றது? உங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொன்னோனே, "என்னது? என்னையவா?" "ஆமா. நீங்க எப்பவுமே என்ன தப்பா தான் எடுத்துக்கிறீங்க. நான் உங்க ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருந்தது, சும்மா ஆ உன்ன பத்தி தெரிஞ்சுக்கிறதா அவங்கள்ட்ட கேட்டேன்" அப்படின்னு சொன்னோனே, "என்ன சொல்ற?" "ஆமா. ஆ அதுக்கப்புறம் நான் ஜீகான் கூட
ஜீஹான் கூட ஹீரோயின் கூட பேசுனதுமே ஜீஹானை பத்தி பேசுறதுக்காக தான். எனக்கும் அவங்களுக்கும் ஒண்ணுமே இல்ல. உன் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் கூட ஒண்ணும் இல்ல. நீ எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிற. எனக்கு உன்ன மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு கடைசியா லவ்வ ப்ரப்போஸ் பண்ணிடுறான். நான் உன்னை லவ் பண்றதுக்கு என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவ சொல்றா, நீ மத்தவங்க கிட்ட நெருக்கமா பழகாத. எனக்கு பொசசிவ் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே இங்க 2 பேரும் சேர்ந்து கடைசி லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ என்னடான்னா, சரி தோஹானுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ சொல்லிடுறான், நீ அவன்கிட்ட பேசாத. நான் அவன்கிட்ட பேசி ஃபர்ஸ்ட் புரிய வைக்கிறேன். புரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா நாம மற்ற விஷயங்களை பத்தி பேசலாம். சரியா? நீ அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. அவன் கூட பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சைடு தாத்தாவை காமிக்கிறாங்க. தாத்தாவும் செக்ரட்டரியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு தோகான் கம்பெனி பொறுப்பை ஏத்துக்கிறதா சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ம். ஏத்துக்கிறேன்னு அவன் சொன்னாலும், சொல்லலைனாலும், கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். ஆமா, நீ கம்பெனில இன்னொரு புது பொறுப்புக்காக என்னமோ சொல்ல நினைச்சியே, அது ஜீஹான பத்தியா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, அவன் கண்டிப்பா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி, ஜீஹானுக்கு ஏதோ புது பொறுப்பு குடுக்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ என்னடான்னா, சரி தோஹான்ட்ட பேசிறலான்னு சொல்லி கால் பண்ண உடனே, தோஹான் எடுத்த உடனே சொல்றான், "எனக்கு கொஞ்சம் டைம் குடு. எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. நான் யோசிச்சு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதான் அந்த ரிப்போர்ட்டரோட விசிட்டிங் கார்டு. அதனே இவனும் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, பேசலாம், பேசலாம். நான் இப்போ வச்சிடுறேன்னு சொல்லி வச்சிடுறான். சரின்னு ஜீஹானும், சரி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, இந்த சைடு நம்ம மேனேஜரை காட்டுறாங்க. அவ என்னடான்னா, அவ பேசுனதெல்லாம் நினைச்சு, ஐய்யய்யோ! அவ எவ்வளோ அழகா பேசுறா! பொசசிவ் ஆயிடுவாளாமே பொசசிவ் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது, இந்த சைடு என்னடான்னா, இது இன்ஃபர்மேஷன் போர்டில் ஏதோ ஒன்று ஒட்டியிருக்காங்க. என்னன்னா நம்ம ஜீகானுக்கு புதுசாக ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு மேனேஜருக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. என்னாச்சு திடீர்னு கொடுத்துருக்காங்கன்னு. ஆனால் நம்ம ஜீகான் அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. தோஹான்ட்ட எப்படி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து தாத்தா வந்தோடனே உனக்கு கொடுத்துருக்க இந்த போஸ்டிங் ரொம்பவே நீ உழைச்சதுக்காகவும் உன்னோட உன்னோட உழைப்புக்காக மட்டும்தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்னடான்னா திரும்பி பார்த்து நம்ம 2 பேரும் லஞ்சு சாப்பிடலாம் ஓகேவா? தாத்தாவும் பேரனும் மட்டும் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்க எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிடுச்சு. தாத்தாவா? தாத்தாவும் பேரனுமா? தாத்தாவா? அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம மேனேஜர் என்னடா உள்ள வந்துட்டு வெரி குட் வெரி குட் நம்ம இவ்வளோ நாள் நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்துச்சு? அதான் எல்லார் முன்னாடியும் அவர் உங்க தாத்தான்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரே. அதான் எனக்கும் புரியல. எதுக்காக அவர் இப்போ ஒத்துக்கறணும் அப்படின்னு சொன்னோன்னே, அதான் ஒத்துக்கிட்டாரே. நம்ம நினைச்சது அதுதானே. அவர் ஒத்துக்கறணும்னு நினைச்சோம். இப்போ ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கும் அது ஏன் தான் குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி, தாத்தா சொன்னதை இமிட்டேட் பண்ணி காட்டுறான் இவன். சரின்னு 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. ஆமா, நீங்க அந்த ஒய்டிய கல்யாணம் பண்ணிக்க போறீங்களாமே அப்படின்னு கேட்டோன்னே, என்ன சொல்ற? ஆமா, செக்ரட்டரி தான் சொன்னாரு. உங்க தாத்தா சொன்னாராமே. உங்க அண்ணனுக்கு முன்னாடி நீங்க தான் கல்யாணம் பண்ணிப்பீங்களாமே அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்ற? ஆமா, சீக்கிரமாவே நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறதா கூட பேச்சு அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, இவனுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. சரி நம்ம ஒய்டிய மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவள தேடி அவங்க ஆஃபீஸ்க்கு வர்றான். வந்து நான் உன் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு உன் கூட பேச இஷ்டம் இல்ல. நான் உன் கூட கொஞ்ச நேரம் பேசணும் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோன்னே, சரி வா அப்படின்னு 2 பேரும் போய் உட்கார்ந்துருக்காங்க. இது நம்மள பத்தி தாத்தா கொஞ்சம் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்காரு போல. நீ கொஞ்சம் அவர்ட்ட எடுத்து சொல்றியா? நம்ம 2 பேருக்கு நடுவுல வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். அதையும் தாண்டி வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றியா? அப்படின்னு சொன்னோன்னே, இவ கேட்டுக்கிட்டே இருக்கா. எதனால அப்படின்னு கேட்கும்போது இவ உண்மைய சொல்லிடுறான். நான் இந்த மாரி ஹீரோயின லவ் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்பாடி! ஒரு வழியா உண்மைய சொல்லிட்ட போலயே! நான் இதத்தான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீ கடைசியா இத ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவ ஒண்ணுமே சொல்லல. இந்த சைடு என்னடான்னா அண்ணங்கார புடிச்சு கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். யோகானுக்கு எல்லாத்தையும் குடுக்க போறாங்களாம். நமக்கு எதுவுமே இல்ல. இனிமே என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லும்போது அக்கா கறி கூலா அதுக்கெல்லாம் ஒரு ஐடியா இருக்கு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நம்ம யாருக்கு வேணா சப்போர்ட் பண்ணலாம். ஆனா இவங்க அக்காவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணவே உங்க தங்கச்சிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணவே கூடாது. நம்ம பேசாம தோஹான் ஜிகானுக்கு சப்போர்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, அவங்க எப்படி நம்மள ஏத்துப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவன் வைஃப் சொல்றான். இந்த சைடு ஹீரோயின் வீட்ல என்னடான்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சீரிஸ்ல என்ன கதை ஓடிக்கிட்டு இருக்குன்னா,
அதாவது அண்ணனோட வைஃப் ஆக போறவள அவனோட தம்பி அதாவது கொழுந்தனார் லவ் பண்றான். அத வச்சு அவங்க குடும்பத்துல உள்ளவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க. ச்சீ! இப்படிலாம் ஒருத்தன் இருப்பானா? இப்படிலாம் ஒருத்தி இருப்பாளா? அவளுக்கு எப்படி சோறு இறங்குதுன்னு சொன்ன உடனே இங்க என்னடான்னா, தங்கச்சிக்காரிக்கு பக்குன்னு ஆயிருது. சாப்பிட்ட சாப்பாட துப்பிட்டு, நீங்க அவங்களோட சைட்ல இருந்து யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. என்ன நீ பேசுற? லூசு மாதிரி. இதெல்லாம் எப்படி இருந்தாலும் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இது உண்மையிலே ரொம்ப தப்பு. சரியா? அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்ன உடனே, இவ சாப்பாட்ட கூட வச்சுட்டு பேசாம எழுந்து வந்து எழுந்துடுறா. சரின்னு அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா கேட்குறாரு, "ஆமா நேத்து நைட்டு நீ வராம எங்க போன?" அப்படின்னு கேட்கும்போது, "அவ எங்க போயிருப்பா? தோஹான பார்க்கறதுக்கு தான் போயிருப்பா. அவ வீட்ட விட்டு வந்தாலும், திருப்பி அவன் கூடயே போய் பேசிக்கிட்டு இருக்கா போல." அப்படின்னு எல்லாரும் நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ வேற, "ஏன்டா எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துறீங்க?" அப்படின்ற மாதிரி இருக்கு. சரின்னு வந்து ரூம்ல வந்து படுத்துடுறா. அந்த நேரம் பார்த்து யாரோ கூப்பிடுற மாரி இருக்கு. யார்டா அது அப்படின்னு வந்து பார்த்தா, நம்ம ஹீரோ வந்து வாசல்ல நின்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். "கொஞ்சம் வெளியில வர்றியா?" அப்படின்னு சொல்லி, சரின்னு சொல்லி இவனும் பேசலான்னு சொல்லி போம்போது, 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு? திடீர்னு வந்திருக்க. உங்க அண்ணன் கூட பேசுனியா? அத பத்தி அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல பேசல. அவன் அப்புறமா பேசலான்னு சொல்லிட்டான்." அப்படின்னு சொன்னோனே, "சரி அப்புறம் என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கும்போது, "உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேனா, அதனால தான் உன்ன பார்க்கலான்னு தோணுச்சு. சரின்னு கிளம்பி வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லி 2 பேரும் சும்மா கிரிஞ்சா அது இதுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. சரின்னு, நமக்குள்ள லவ் மட்டும் தான் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலயும் நான் உன்ன விட்டு குடுக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதுக்கு ஹீரோயின் என்னடான்னா, தெரியும். நம்ம விஷயம் உங்க தாத்தாவுக்கு தெரிஞ்சா அவரு உன்ன வீட்ட விட்டு வெளிய அனுப்பிருவாருல்ல. உனக்கு எதுவுமே குடுக்க மாட்டாருல்ல. உங்க வீட்ல இருந்து எதுவும் கிடைக்காதுன்னு சொன்னோனே, பரவால்ல. ரொம்ப நல்லது. நம்ம வெளியில போயி நம்மளோட லைஃப பாத்துக்கறலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு அந்த ட்ராமா பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அக்கா எல்லாரும் சொல்லியிருப்பாங்கல்ல, எப்படிதான் ஏத்துப்பாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி அதையும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ ஆனா தெளிவா சொல்லிடுறான். நமக்கு நமக்கு நடுவுல எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இருக்கக்கூடாது. நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அதே மாரி நீயும் என் கூட இருப்பல்ல. நீ என் கூட இருந்தா நான் எத வேணா எதிர்த்து நிப்பேன் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிடுறான். இந்த சைடு நம்ம தோஹான கேட்கும்போது காட்டும்போது அவன் உட்காந்து ஒரு டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஸ்டூடியோவுக்கு யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேட்குது. யாருன்னு போய் பார்த்தா அந்த அக்காக்காரி வந்திருக்கா. என்னப்பா உன்னை ஆளை பார்க்கவே முடியல. எனி டைம் இந்த ஸ்டூடியோவிலே இருக்க போலயே. உன்னை பார்க்கறதுக்காக நான்லாம் இந்த இடத்துல வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, என்ன பார்க்க எதுக்கு வந்தீங்க? நீங்க வந்தாலே கெட்ட செய்தியா தானே இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா ஆமா கெட்ட செய்தி தான். என்ன பண்றது? எனக்கு ஒரு 2 ஃபோட்டோஸ் கிடைச்சுச்சு. அத உன்ட்ட காட்டணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின பத்திய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் குடுத்துர்றா. அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணது, அப்புறம் அந்த கல்யாண ட்ரெஸ்ல போனது, அப்புறம் ஹோட்டலுக்கு போயிருந்தது முன்னாடி, அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து குடுத்தோனே இவனுக்கு ஒரே ஷாக்கு. "இது எப்ப நடந்தது?" அப்படின்னு கேட்கும்போது, "ஓ! நீ இவ்ளோ ஷாக் குடுக்குறியா? இந்த ஃபேஸ் ரியாக்ஷன பார்க்கறதுக்கு தான் நான் உண்மையிலேயே ஆசைப்பட்டேன்." அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிர்றான். சரின்னு சொல்லி இவனும் வேகமா ஹீரோயினுக்கு கால் பண்றான். "நான் உன்ன பார்க்கணும்." அப்படின்னு சொன்ன உடனே, அவளும் சரி உண்மைய சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு என்னடான்னா அவங்க அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து ஒயிட்டிய பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி நாங்க ஜீஹானுக்கும் தோஹானுக்கும் ஆம், தோஹானுக்கும் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா அவங்களும் எனக்கு தம்பிங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம். அவ ரொம்ப தப்பு பண்றா அப்படி இப்படின்னு பேசிட்டு நம்ம எல்லாம் நாளை பின்ன ஒரே குடும்பமாக போறோம். நீங்களும் ஜிஹான கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அதனால எனக்கு இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா, நாங்க உங்களுக்கு எங்க குடும்பத்த பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் குடுக்குறோம். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபர்மேஷனா? ஆமா. அதாவது எங்க குடும்பத்துல என்ன நடக்குது? இவங்க தங்கச்சிய பத்தி சொல்லவா? இவங்க தாத்தாவ பத்தி சொல்லவான்னு அவங்க அண்ணிக்காரி கேட்டுக்கிட்டு இருக்கா. சரின்னு இந்த சைடு ஒயிட்டி சொல்றா. ஆமா, உங்களுக்கு தான் தாத்தா இப்ப எதுவுமே குடுக்கலையே. எல்லாத்தையும் தோகான்ட்ட குடுத்துட்டாரு. இப்போதைக்கு உங்க கையில எதுவுமே இல்ல. அதனால நான் உங்களுக்கு பணம் குடுத்து ஹெல்ப் பண்ணணும். அந்த விஷயம் தானே அப்படின்னு சொன்னோனே, கரெக்ட். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நாங்க உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையுமே குடுப்போம். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இவங்க இவ தங்கச்சிக்காரி இருக்காங்கல்ல, அவங்க ஜீஹான கவுக்கறதுக்காக ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஒய்டிக்கு ஞாபகம் வருது. அப்போ அந்த ஃபோட்டோ மேட்டரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, நேரா கிளம்பி அந்த தங்கச்சிக்காரியவே பார்க்கறதுக்கே கிளம்பி வந்துட்டாங்க.
இங்க வந்து பார்த்தா, "வா வா உன்னை எதிர்பார்த்தேன். மேனர்ஸ் இல்லாம இப்படி தட்டாம உள்ள வரலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "எதுக்காக வந்திருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் உன்ட்ட ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருக்கேன். ஜிஹான்ட்ட இருந்து தள்ளி இருன்னு சொல்லி. நீ திரும்பவும் அத மறந்துட்டேன்னு நெனைக்கிறேன். அதனால தான் ஞாபகப்படுத்தலான்னு வந்தேன்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்டோன்னே, "ஆமா. நான் அப்பவே சொல்லிட்டேன். அந்த ஃபோட்டோ விஷயத்த மறந்துரு. இந்த விஷயம் நியூஸ்ல வந்துச்சுன்னா, உனக்கே தெரியும். எங்க கம்பெனி சைடு நாங்க சுத்தமா விலகிக்குவோம். அதுக்கப்புறம் அந்த எல்ஜி குரூப் கம்பெனி என்ன ஆகும்னு உனக்கே தெரியும். அதனால நஷ்டப்பட போறது நீயும் தான். ஓகேவா? இது உண்மை. அதனால நீ வாய மூடிக்கிட்டு இருந்தேன்னா, உனக்கும் நல்லது, உங்க கம்பெனிக்கும் நல்லது. இல்லைன்னா, நான் வேற மாரி ஆக்ஷன் எடுத்துருவேன் எடுக்கற வேண்டி வரும்." அப்படின்னு சொல்லி நல்லா மிரட்டி விட்டுட்டு போயிடுறா. இங்க என்னடான்னா, அவளுக்கு சரியான கோவமா இருக்கு. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா, இன்னும் தோஹான் வரல. என்னாச்சு இவன்? ஏன் இன்னும் வரல? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த சைடு ஹீரோயின் தோஹான பார்க்கறதுக்காக வந்திருக்கா. வந்த உடனேயே அவ என்ன சொல்றான்னு பார்த்தா, "நம்ம இந்த கல்யாணத்த நிறுத்திறலாம்" அப்படின்னு சொன்னோனே, அப்போ நான் கேள்விப்பட்டது உண்மைதான். என்ன அப்படின்னு கேட்கும்போது, "என்ன கேள்விப்பட்ட?" நீ அப்படின்னு ஆரம்பிச்சோனே உண்மைய சொல்லிடுறா. "ஆமா, நான் ஜிஹான லவ் பண்றேன்" அப்படின்னு சொன்னோனே, "ஓ! அப்ப அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். என்ன? ஆமா, எப்ப இருந்து லவ் பண்றீங்க?" நான் கேன்னு சொல்லி என் தம்பிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அப்படின்னு கேட்டோன்னே, "என்ன சொல்ற? அவனுக்கு எப்ப தெரிஞ்சது?" அப்படின்னு சொன்னோன்னே, "ம்ஹ்ம். என்ன தெரிஞ்சதா? அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நம்ம கல்யாணம், ஃபேக் கல்யாணம், அப்புறம் நான் கே எல்லா விஷயமே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன? அதனால தான் லவ் பண்ணியிருக்கீங்க. அப்படிதானே?" அப்படின்னு கேட்கும்போது, "சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்னையவே ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிக்க ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா முடியாத பட்சத்துல தான்." "ஆனா" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன ஆனா? நீ இத என்ட்ட ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல. இந்த ஃபேக் கல்யாணத்தினால" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, "என்ன சொல்றீங்க? ஃபேக் கல்யாணமா?" அப்படின்னு சொல்லி அந்த சைட்ல இருந்து ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா, அங்க இருந்து நம்ம ஜிஹான் வந்துகிட்டு இருக்கான். ஜிஹான் அப்படின்னு சொல்லும்போது, "நீ அமைதியா இரு. நான் அவள்ட்ட தான் கேட்கணும். சொல்லு. இவன் என்ன சொன்னான்? பொய் கல்யாணமா? பொய் கல்யாணமா? இவன் எந்த அர்த்தத்துல அப்படி சொன்னான்? எனக்கு புரியல" அப்படின்னு கேட்கும்போது, இந்த சைடு பார்த்தா எல்லாரும் அட்டென்ஷன்ல நிக்கிறாங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட போய் சொன்னது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஹீரோயின் கடைசியா யார தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? தோஹானோட இந்த ரகசியம் எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சா? அப்படிங்கிறத பத்தியெல்லாம் அடுத்து வரப்போற ஒவ்வொரு எபிசோட்லயும் பார்க்கலாம். உங்க யாருக்கெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்க்கணுமோ, அவங்க எல்லாரும் நம்ம சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.